இருக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். Satyabama Institute of Science and Technology. Admissions open. MCR Pure Cotton Club. Formals and casual shirts. நம்ம அபிஷேகம் பண்ணி அதை சாப்பிட்றோம். இந்த நீருக்கு அவ்வளோ முக்கியத்துவம் நம்ம பண்பாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம அன்றாட பயன்படுத்தக்கூடிய முக்கியமான பொருள் நீர், முக்கியமான பொருள். அப்போ அந்த மாசி மகத்துக்கும் நீருக்கு என்ன தொடர்பு அப்படின்னா, ஆதி கும்பேஸ்வரன் சொல்லணும். கும்பகோணத்தில் அந்த கும்பத்தில் தான் அவர் இருக்காரு. அங்கிருந்தா திரும்பவும் பிரபஞ்சம் தோன்றதுக்கான நாளும் இந்த நாள் தான். அன்னைக்கு குறிப்பாக யாருடைய அருள் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னா, முன்னோடைய அருள் கிடைக்கும், குலதெய்வத்துடைய அருள் கிடைக்கும். கண்டிப்பாக இன்னைக்கு குலதெய்வ கோயிலுக்கு வழிபடணும் யாராக இருந்தாலும். மாசி மகம் அந்த நாளில் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும்ன்றது ஐதீகம். நியாயமான கோரிக்கை எதுவாக இருந்தாலும் அந்த நாளில் போயிட்டு கொடி மரத்திட்டு போயிட்டு சொல்லிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக அது ஒரு 90 நாட்களுக்கு நடத்துகிற வாய்ப்புகள் இருக்கிறது. இன்றளவும் ஒவ்வொரு மாசி மகத்துக்கும் சிவபெருமான் வந்து அந்த வள்ளலார் அப்படின்றவருக்கு பக்தர்களுக்கு ஈமக்கிரிகை செய்த நாளாகவும் இது கொண்டாடப்படுது. முருகப்பெருமானுக்கு நீ காவடி எடுத்து ஒரு விஷயத்தை வேணும்னா நடந்தது. மாசி மாதத்தில் மிக முக்கியமான ஒரு நட்சத்திரம் மகம். மாசி மகம் அப்படிங்கிறது ஒரு பெருந்திருவிழாவாக தமிழகத்தில் கொண்டாடப்படுது. முதல்ல இந்த மாசி மகம் எதனால் கொண்டாடப்படுது, அதனுடைய தாற்பயம் என்ன? ஒவ்வொரு தமிழ் மாதத்துக்கும் ஒரு சிறப்பு உண்டு. பொதுவாகவே நமது முன்னோர்கள் வந்து அந்த அளவுக்கு அற்புதமாக வடிவமைச்சிருக்காங்க. அதில் இந்த மாசி மாதத்துக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் உண்டு. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா மாசி மாதத்துலேயே முதல்லையே வந்து மகா சிவராத்திரி வரும். அற்புதமான ஒரு நாள். அதுக்கடுத்து மக நட்சத்திரம் வரக்கூடிய 12ஆம் தேதி வருது. அதுதான் நம்ம மாசி மகன் சொல்கிறோம். இது ரொம்ப முன்னோர்கள் ரொம்ப அவ்வளோ சிறப்பாக இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. பார்த்திங்கன்னா நீரின்றி அமையாத உலகம். பஞ்சபூதத்தில் நீர் தத்துவம் முக்கியமான தத்துவம். உலகம் முழுக்க நீராக சூழப்பட்டிருக்கு. நம்ம உடம்புல 75% நீர் தான். நீர் இல்லாமல் எதுவுமே கிடையாது. கங்கை நம்ம வந்து நீரை வந்து தாயாக வணங்கக்கூடிய ஒரு புண்ணிய பூமியில் நம்ம இருக்கோம். அப்போ இந்த நீர் தத்துவத்துக்கான அதிகமான முக்கியத்துவம் தரக்கூடிய நாள் தான் இந்த மாசி மகம் அப்படின்ற விஷயம். புனித நீராடுதல் எங்கே பார்த்தாலும் நீராடுற விஷயம் வந்து அதிகமாக இருக்கும். இன்னும் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பீரியடில் நம்ம 2 தலைமுறைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வச்சுக்கங்களேன், தீராத பிரச்சனைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா தீர்த்த யாத்திரையை மேற்கொள்வாங்க. அது பேர் தீர்த்த யாத்திரை. அப்போது ஒவ்வொரு கோயிலாக இருக்கிற புனித நதிகளில் போயிட்டு நீராடுறது, குடத்தில் நீராடி வரும்போது அவங்க நோயும் குணமாகிடும், அவங்க நினச்ச காரியங்களும் என்னங்க ஈடுவரும். அந்த காலத்தில் அப்படி பண்ணுவாங்க. பாத யாத்திரை மாதிரி தீர்த்த யாத்திரை உண்டு. அப்போது தீர்த்தம் அப்படின்றதுக்கு அவ்வளோ ஒரு மகிமை உண்டு. தண்ணீரால் பல நோய்களை குணப்படுத்த முடியும். நம்ம இன்றைக்கும் தீர்த்தத்தை பயன்படுத்துகிறோம், தீர்த்தத்தை குடிக்கிறோம். அது மெடிடேஷன் பண்ணும்போது அதனுடைய மருந்து பொருளாக மாறக்கூடிய தன்மை உண்டு. நம்ம அபிஷேகம் பண்ணி அதை சாப்பிட்றோம். இந்த நீருக்கு அவ்வளோ முக்கியத்துவம் நம்ம பண்பாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம அன்றாட பயன்படுத்தக்கூடிய முக்கியமான பொருள் நீர், முக்கியமான பொருள். அப்போ அந்த மாசி மகத்துக்கும் நீருக்கு என்ன தொடர்பு அப்படின்னா, வருண பகவான் அவர் வந்து பிரம்மத்தி தோஷத்தால் பாதிக்கப்பட்டிருக்கார். அப்போது கடுமையாக சிவனை நோக்கி தவம் பண்ணுறார். எங்கள் தண்ணிக்குள்ளே தவம் பண்ணுறார். அவர் உட்காந்து தவம் பண்ணுறார். அந்த பிரம்மத்தி தோஷம் எனக்கு போகணும் அப்படின்னு சிவனை நோக்கி தவம் பண்ணும்போது அவர் மனமிறங்கி வரம் கொடுக்குறாரு. சரி பரவாயில்ல, இன்னிலேருந்து உங்களுக்கு பிரம்ம அத்தி தோஷம் போகட்டும் அப்படின்னு வரம் கொடுத்துறாரு. வருண பகவான் என்ன பண்ணுறாருன்னா, பரவாயில்ல சிவபெருமான் அருள் கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு சும்மா இல்லாமல் என்ன பண்ணுறாருன்னா, ஐயா இந்த நாள் ஒரு புனித நாளாக இருக்கட்டும், நான் எப்படி சாப விமோசனம் பெற்றனோ அதுபோல் இன்றைய நாளில் யாரெல்லாம் நதிகளை நீராடுறாங்களோ, ஆறு நீராடுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து புனிதமான நாளாக அமைஞ்சு 7 ஜென்மத்தில் செஞ்சக்கூடிய கர்ம வினைகளை கழிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இது அமையணும், அவங்களுடைய பாவங்களை போக்கக்கூடிய நாளாகவும் அமையணும், அந்த வரத்தையும் சேர்த்து கொடுங்கன்னு சொல்லிட்டு வருண பகவான் சிவபெருமான்கிட்ட வேண்டார். அது போன்ற வரத்தை பெற்ற நாள் தான் இந்த நாள். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த நாளில் மாசி மக நாளில் எல்லா நதிகளும், எல்லா குளங்களும், எல்லா ஆறுகளிலுமே கங்கை வந்து வாசம் செய்யக்கூடியதாக நம்மளுடைய பாரம்பரியத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. எல்லாருமே கங்கை புனித தண்ணீராக மாறிடும். அப்போ நம்ம மக்கள் என்ன பண்ணணும், ஆங்காங்கே இருக்கிற குளமாக இருந்தாலும் சரி, நீர்நிலைகள் எதுவாக இருந்தாலும் அங்கே போய் அன்றைக்கி நீராடணும், கண்டிப்பாக போகணும். அப்போது 7 ஜென்மத்துக்கான பாவங்கள் கர்ம வினைகள் தீரும் அப்படின்றது தான் அவர் பெற்ற வரம். இது ஒரு மகத்துவமான விஷயம். நீருக்கான ஒரு முக்கியத்துவத்தை நம்ம உணர்த்தக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. கும்பமேளா நடக்குது பார்த்திங்கன்னா, அப்புறம் கும்பகோணத்தில் வந்து நடக்கும், 12 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும், மகாமலம் நடக்கும். இது எல்லாமே நீர் சார்ந்த விஷயத்துக்கான விஷயங்கள். அதே மாதிரி இந்த பிரபஞ்சம் பிரளயம் ஏற்பட்டு அழிஞ்சு போகுது. அதுக்கப்புறம் சிவபெருமான் வந்து அதான் ஆதி கும்பேஸ்வரன் சொல்லணும். கும்பகோணத்தில் அந்த கும்பத்தில் தான் அவர் இருக்கார். அங்கிருந்தால் திரும்பவும் பிரபஞ்சம் தோன்றதுக்கான நாளும் இந்த நாள் தான்.
அதே மாதிரி கும்பமுனின்னு சொல்லுவோம். யாரை சொல்லுவோம்? அகத்திய மாமுனிவரை சொல்லுவோம். அவர் பேர் கும்பமுனின்னு சொல்லுவோம். அவர் வந்து தன்னுடைய யோக பலனுமே முழுமையாக பெற்ற நாள் எதிரானா இந்த நாள் தான், இந்த மாசி மகம். இப்படி பல்வேறு சிறப்புகள் தொடர்ச்சியாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் தட்சனுக்கு வந்து அம்பிகை தாயார் வந்து மகளாக பிறந்த ஒரு நாளும் இந்த நாள் தான். இன்னும் வந்து இந்த பாதாள லோகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பூமி போய் சிக்குண்டு இருக்கும்போது வராக மூர்த்தியாக பெருமாள் மகாவிஷ்ணு அவதாரம் எடுத்த நாளும் இந்த திருநாள் தான். இப்படி இந்த மாசி மகத்துக்கு அவ்வளோ சிறப்பு வாய்ந்த தன்மைகள் உண்டு. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த நாளில் வந்து இன்னும் நம்ம முருகப்பெருமானை பற்றி சொல்லணும். முக்கியமான விஷயம் அவர் தான் இதில் வந்து ஒரு பெரிய கேரக்டர். அவர் முருகப்பெருமான் அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையா சுவாமி மலையில் யார் சிவபெருமானுக்கு உபதேசம் செய்கிற பிரவண மந்திரத்தை உபதேசம் செய்த நாள் தான் இந்த நாள். எவ்வளோ அற்புதமான நாள். மந்திரத்துக்கான அப்பா வந்து கேட்குறாரு பையன்கிட்ட சுவாமி மலையில். இது போன்ற ஒரு புனிதங்கள் அதிகமாக நிரம்பிய ஒரு நாள் தான் அந்த மாசி மகம் நாள். சரி, இந்த நாளில் வந்து 7 ஜென்மங்களுடைய பாவங்கள் போகுன்றது தாத்பரியம். இன்னும் குறிப்பாக சராசரி மக்கள், நடுத்தர மக்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஆங்காங்கே இருக்கிற நதிகளை போய் நீராடணும். கண்டிப்பாக நீராடணும். விரதம் இருங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு விரதம் இருங்க. அன்னைக்கு குறிப்பாக யாருடைய அருள் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னா, முன்னோடைய அருள் கிடைக்கும், குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும். கண்டிப்பாக இன்றைக்கி குலதெய்வ கோயிலுக்கு போய் விடணும். யாராக இருந்தாலும் நீங்கள் எப்போ மிஸ் பண்ணாலும் பரவாயில்ல, அந்த நாளில் மிஸ் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக உங்கள் முன்னோர்களுக்கு படையல் போட்டு வணங்க வேண்டும். இல்லை முன்னோர்கள் நினச்சி வணங்கணும். ஏதோ ஒரு விஷயம் முன்னோர்கள் சார்ந்த விஷயத்தை அன்றைக்கி செஞ்சே தீரணும். எல்லாருமே வந்து ஐக்கியமாகக்கூடிய ஒரு முக்கியமான நாள் வந்து இந்த மாசி மகத்தில் எல்லோரும் ஒன்று கூடக்கூடிய நாள். ஆனால் அவசியம் அன்றைக்கி குலதெய்வ கோயிலுக்கு கண்டிப்பாக போக வேண்டும். நீங்கள் புனித நீராட கடல் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, நதி எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எங்கெங்கே இருக்கீங்களோ. சப்போஸ் என்னால் போக முடியல ஐயா, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு வெளிநாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு சில விஷயங்களை பண்ண முடியாது. அப்போது அன்றைக்கி காலையில் எழுந்த உடனே, என்றைக்கு மாசி மகம் இந்த 12ஆம் தேதி வருது, புதன்கிழமை வருது பார்த்தீங்களா, அன்றைக்கி காலையில் எழுந்த உடனே உங்களால் முடிஞ்ச ஒரு பாத்திரத்துலேயோ ஒரு டம்ளர்லேயோ தண்ணீரை வச்சு வணங்குங்க. தண்ணீர்ன்றது சந்திரன், தாயார் அம்பாள், முக்கியமான சக்திகளை பெறக்கூடிய ஒரு புனிதமான நீர் அந்த நீர். அப்போது நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்களோ நடக்கிறதுக்கான வாய்ப்புன்னு உண்டாக்குமானா கண்டிப்பாக உண்டாக்கும். உங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை ஒன்று கும்ப கலசத்தில் வச்சு நீங்கள் வந்து வழிபாடு பண்ணலாம். எனக்கு எதுவுமே தெரியலையா, எனக்கு மந்திரங்கள் தெரியல, எதுவுமே தெரியலன்னா உங்கள் இஷ்ட தெய்வம் எதுவோ அந்த இஷ்ட தெய்வத்தை நினைத்து கொண்டு அன்றைக்கி நீராட முடியல, கடலுக்கு போக முடியல, நான் வேலையாக இருக்கேன், என்ன பண்ணுறது சொல்கிறவங்களுக்கு வீட்டிலே ஒரு டம்ளர் தண்ணி வச்சுட்டு தாராளமாக உங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் அன்றைக்கி வணங்குங்க. முடிஞ்சால் கண்டிப்பாக அன்றைக்கி 4 பேருக்கு அன்னதானம் கொடுங்க. மிகப்பெரிய புண்ணியம் கிடைக்கும். புண்ணியன்றதை தாண்டி உங்களுடைய கர்ம வினைகள் குறையும். தோஷங்கள், பல்வேறு விதமான தோஷங்கள் ஒரு மனிதனுக்கு உண்டு. இந்த நாளில் சொல்கிறான், அன்றைய நாளில் மாசி மகம் அன்ற நாளில் நீங்கள் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும்ன்றது ஐதீகம். இன்னி வரைக்கும் காலகாலம் நடக்கூடிய விஷயம். இது பார்க்குறவங்களுக்கு ஒரு அமானுஷேஷமாக தோணலாம். இது எப்படி அன்றைக்கி ஒரு நாள் வேண்டிட்டா முருகப்பெருமானுக்கு ஆண் குழந்தை கொடுத்துருவாங்க. காலகாலம் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். தயவு செஞ்சு அன்றைக்கி குழந்தை பேர் இல்லாதவங்க யாராக இருந்தாலும், குழந்தை வரம் வேண்டும் நினைக்கிறவங்க, அன்றைக்கி மாசி மகம் அன்று நீங்கள் முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கும்போது உங்களுக்கு ஆண் குழந்தை பிறப்பதாக ஐதீகம். அதற்கு தயவு செஞ்சு அன்றைக்கி புத்திர பாகி யாரெல்லாம் வேண்டீங்களோ அவங்க பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மந்திர உபதேசம். எனக்கு ஒரு குரு கிடைக்கணும் ஐயா, நான் ஒரு குருட்டு ஒரு சில வித்தைகளை கற்றுக்கணும், நான் நிறைய நாளாக குருவை தேடுறேன், ஆனால் ஒரு குரு கிடச்சிட்டார், என்ன பண்ணுறதுன்னு சொல்லி நினைக்கிறவங்க அன்றைக்கி தயவு செஞ்சு போயிட்டு உங்கள் குருமார்களை சந்தித்து ஏதாவது ஒரு மந்திர உபதேசத்தை வாங்கிக்கோங்க. அது பல்கி பெருகும். இந்த மாதிரி நாளில் நீங்கள் போய் மாசி மக நாளில் ஒரு விஷயத்தை, நல்ல விஷயத்தை தொடங்கும்போது பல்கி பெருகும்ன்றது தான் ஐதீகம். ஏன்னா வருண பகவான் அந்த மாதிரி ஒரு வரத்தை வாங்கி வச்சுருக்காரு, கங்கா பகவானே அந்த மாதிரி வரத்தை நம்ம கொடுத்துருக்கு. அதனால் குரு உபதேசம் அன்றைக்கி பெறுவது மிக மிக சிறப்பு. நல்ல காரியங்களை தொடங்குங்க. உங்களுக்கு மனசுக்குள்ளே எந்த காரியம், நல்ல காரியம் தொடங்க நினைக்கிறீங்களோ அன்றைக்கி மாசி மகத்தன்று தொடங்கும்போது அது பல்வேறு விதமான நன்மைகளை தரும். உங்களோட கர்ம வினையை குறைக்கும், தோஷங்களை போக்கும்ன்றது தான் இன்னி வரைக்கும் காலகாலமாக பின்பற்றக்கூடிய விஷயம். ஆனால் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. குலதெய்வ கோயிலுக்கு இது வரைக்கும் போகல அப்படின்னா தயவு செஞ்சு போயிட்டு வாங்க. உங்கள் முன்னோர் நினச்சி ஒரு படையல் போடுறதுனா போடுங்க. நல்ல விஷயத்தை தொடங்க. புத்திர பாக்கிய தடையை வந்து விளக்குங்க. திருமண தோஷமாக பண்ணுங்க. பிரம்ம அத்தி தோஷம் போகணுமா, இது எல்லாத்துக்குமே சிவராத்திரி எப்படி மகா பெருமை வாய்ந்த சிவராத்திரி அமைஞ்சதோ அதே மாதிரி மாசி மகம் மகா பெருமை வாய்ந்த ஒரு விஷயம். நம்மளுக்கெல்லாம் நம்ம நீர்நிலை தான் வசிக்கிறோம். நம்ம சென்னையில் போகிறவங்களுக்கு வந்து நிறைய மென்ன இருக்குது. தயவு செஞ்சு போங்க. ரொம்ப உள்ளே போய் குளிக்க தேவையில்லை. அட்லீஸ்ட் கொஞ்சமாவது நீங்கள் ஒரு நீராடணும். கண்டிப்பாக உடல் நனைய வேண்டும். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கோயிலுக்கு போகும்போது குளத்தில் குளிச்சுட்டு ஈர துணியோடு தான் போய் சுவாமியை வணங்கக்கூடிய தன்மை உண்டு.
இன்றைக்கி கலிகாலமாக மாட்டேன் நிறைய கோயிலில் வந்து அந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கல. கொஞ்சம் மனசுக்கு வருத்தமாக தான் இருக்குது. திருவண்ணாமலையிலையும் பார்க்குறேன், அந்த 14 கிலோமீட்டர் சுற்றி நிறைய குளங்கள் இருக்குது. அங்கங்கே சரியான பராமரிப்பு இல்லாமல் குளங்கள் மூடி இருக்குது. அது கொஞ்சம் வேதனையான விஷயம்தான். அதுக்கு வந்து அரசாங்கம் தான் ஏதாவது ஸ்டெப் எடுக்கணும். ஏன்னா அது போன்ற இடங்கள் தான் போய் நீராடும் போது தான் உங்களுக்கு உண்மையிலே இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அதுக்கான வாய்ப்பு. அதனால தான் குளங்களையும் அந்த காலத்து கோயிலில் வெட்டி வச்சாங்க. ஒரு பிரபஞ்சனுடைய பரிபூர்ண ஆற்றல் வந்து அங்கே நிறைய நீரில், அது ஒரு நீர் தத்துவம் தானே. அந்த ஆற்றல் எப்படி நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னும் போது, நீங்கள் அந்த குளத்தில் நீராடி ஈரத்துணியோடு போய் இறைவனை வணங்கும் போது உங்களுக்கு அந்த பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல், அந்த பேராற்றல், இறைவனுடைய ஆற்றல் உங்களுக்கு வந்து சேரும். அதுதான் தீர்த்த யாத்திரை மேற்கொள்ளும் போது எல்லாருக்குமே நன்மையான பல விஷயங்கள் நடந்தது. அதனால் இன்றைய இந்த மாசி மக நாளில் வாய்ப்பு இருக்கிற எல்லாருமே எங்கே இருந்தாலும் சரி, இப்போ அன்றைக்கி போய் இந்த மாதிரி விஷயத்த பண்ணுங்கள். முடியாதவங்க வீட்டில் ஒரு டம்ளர் தண்ணி வச்சுட்டு அந்த நீரை, சந்திரனை வணங்குங்கள். நீரை வணங்கும் போது அது மருந்தாக மாறி நோயை குணப்படுத்தும், கோரிக்கை நிறைவேற்றும். இது எல்லாமே இந்த ஒரு நாள் நடக்கக்கூடிய விஷயம். தயவு செஞ்சு யாரும் மிஸ் பண்ணாமல் இந்த நல்ல நாளை பயன்படுத்தி நன்மையை பெறுங்க. இப்போ இந்த மாசி மகத்தில் என்ன மாதிரியான வழிபாடை மேற்கொள்ளலாம்? அது திருச்செந்தூரில் இப்போ மாசி மகம் திருவிழா அற்புதமாக நடக்கும். தமிழ்நாட்டிலே பிரசித்தி பெற்ற ஒரு கோயில், முருகப்பெருமானுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கக்கூடிய கோயில். அது நீர்நிலை சார்ந்த இருக்கிற ஒரே கோயில் அது ஒன்று தான். முருகப்பெருமான் கடல் சார்ந்த இருக்கிற ஒரு முக்கியமான கோயில் அது. அப்போ இந்த மாசி மகத்தன்னைக்கு நீங்கள் அங்கே இருக்கிற கடலை நீராடி கொஞ்சம் ஈரத்துணியோடு போயிட்டு அங்கே இருக்கிற கொடி மரத்துக்கிட்ட போயிட்டு உங்களுடைய கோரிக்கையை முன் வச்சிங்கன்னா அது கண்டிப்பாக விரைவாக நடந்தே தீரும். இது சித்தர்கள் சொன்ன பரிகாரம். நாங்கள் ஜாதகத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு கொடுக்குற முக்கியமான பரிகாரம் தான் இந்த பரிகாரம். வெளிப்படையாக சொல்கிறோம், தயவு செஞ்சு போங்க. அந்த மாசி மகம் அன்னைக்கு கடலில் குளிங்க. மற்ற இடத்தை பற்றி நான் சொல்ல விரும்பலை. கடலில் குளிக்கிறது தான் ஐதீகம். குளிங்க, ஈரத்துணியோடு போங்க. உங்களுடைய நியாயமான கோரிக்கை எதுவாக இருந்தாலும் அந்த நாளில் போயிட்டு கொடி மரத்துட்டு போயிட்டு சொல்லிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக அது ஒரு 90 நாட்களுக்கு நடத்துகிற வாய்ப்புகள் இருக்கிறது. மறக்காமல் நியாயமான கோரிக்கை, எந்த கோரிக்கையாக இருந்தாலும் நீங்கள் போங்க. அது அந்த இடத்துல இருக்கிற முருகப்பெருமானுக்கு அளப்பரிய சக்தி உண்டு, கேட்ட வரத்தை தரக்கூடிய சக்தி உண்டு. உள்ள சிவபெருமான் இருக்கார், அப்பாவும் மகனும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம் இது. சக்திக்கான ஒரு பீடம் அது. ஆறுமுகன், கலியுக தெய்வம், கண்கண்ட தெய்வம் முருகப்பெருமான் கேட்ட வரத்தை கொடுப்பாருன்னா கொடுப்பார். அதாவது இந்த வாய்ப்பை பயன்படுத்தியங்க. அதுக்காக ரொம்ப உள்ளெல்லாம் போய் இது செய்ய தேவையில்லை. நனையணும், உங்கள் உடலில் வந்து துணியோடு நனைஞ்சு அந்த ஈரத்துணி அப்படியே போயிட்டு நேராக கொடிமரத்தில் போய் சொன்னீங்கன்னா உங்கள் கோரிக்கை நிறைவேறும். இந்த நாளில் திருவண்ணாமலையிலையும் ஒரு முக்கியமான நிகழ்வு இருக்குது. எப்படி அக்னி ஸ்தலத்தில் இந்த நீர் சம்பந்தமான விஷயம் நடந்திருக்கு பாருங்கள். இந்த மாசி மக நாளில் தான் சிவபெருமான் தன்னுடைய பக்தர்களுக்கு வந்து ஈமக்கரிகை செஞ்சுருக்காரு. அங்கே வள்ளலார் அப்படின்ற ஒரு அரசன் வந்து ஆண்டிருக்கார் திருவண்ணாமலையில். அவர்கிட்ட ஒரு வரத்தை கொடுத்துருக்காரு, நீங்கள் இறந்த பின்னாடி உங்களுக்கான ஈமக்கரிகை நான் வந்து செய்வேன் அப்படின்ற உறுதிமொழியை சிவபெருமான் கொடுத்துருக்காரு. அது எந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த மாசி மக நாளில் தான் இன்றளவும் ஒவ்வொரு மாசி மகத்துக்கும் சிவபெருமான் வந்து அந்த வள்ளலார் அப்படின்றவருக்கு பக்தர்களுக்கு ஈமக்கரிகை செய்த நாளாகவும் இது கொண்டாடப்படுது. வராக மூர்த்தி அவதரித்த நாளாகவும் கொண்டாடப்படுது. பார்வதி தெய்வத்தார் உதித்த நாளாகவும் கொண்டாடப்படுது. புது பிரபஞ்சம், புது உலகம் படைத்த நாளாகவும் கொண்டாடப்படுது. முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு உபதேசத்துக்கு பிரணவமந்திரத்துக்கு உபதேச நாளாகவும் கொண்டாடப்படுது. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இது உள்ள இருக்குது. அவ்வளோ அற்புதமான ஒரு நாள் இந்த மாசி மகம். நம்ம பயன்படுத்திக்கணும். ஒரு நாள் இதுக்காக நீங்கள் சிரத்தை எடுத்துகிட்டு நோயுற்றவங்க விரதம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, கர்ப்பிணிகள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, குழந்தைகள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் நல்ல நிலைமை இருக்குங்க. உங்கள் நியாயமான கோரிக்கைக்கு தயவு செஞ்சு அன்றைக்கி சிவபெருமான் வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு செய்த பாவங்கள் போகும். குழந்தை வர வேண்டுமா, முருகப்பெருமானை வணங்குங்க. குங்குமத்தால் அம்மனுக்கு அர்ச்சனை செய்யும்போது உங்களுக்கு சுமங்கலி பாக்கியம் அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்குமானா கிடைக்கும். நீண்ட நெடிய நோயற்ற வாழ்வு கிடைக்குமானா கிடைக்கும். இவை அனைத்துமே நமது முன்னோர்கள் காலகாலமாக நமக்கு சொல்லப்பட்டு நாம் அனுபவத்தில் பார்க்கக்கூடிய விஷயம். இதை ஞாபகப்படுத்துறது மட்டும் தான் நம்ம வேலை. ஒவ்வொரு வருடமும் இதை ஞாபகப்படுத்தணும், மக்கள் பயன்படுத்தணும். உங்களுக்காக தான் சித்தர்களும் மகான்களும் முனிவர்களும் பல்வேறு விஷயங்களை ஆய்வு பண்ணி மக்கள்கிட்ட எளிமையாக அந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கிறதுக்காக பல கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அவனுடைய முதன்மையான கருத்து தான் இந்த கருத்து. நீர்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். நீரை வணங்குங்க. அது புனித நீராக மாறி, ஏன்னா கங்கை வந்து அன்றைக்கி எல்லாத்தையும் வந்து மிங்கிலாட்டம் சொல்லி தான் கணக்கு. மாசி மகந்தன்னைக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற கிணறாக இருந்தாலும் அந்த நீர் எங்கே இருக்குதோ அங்கெல்லாம் வந்து கங்கை வந்து வாசம் செய்யும் தான் கணக்கு. அதனால் உங்கள் வீட்டில் கனத்தண்ணி இருந்தாலும் அதை வச்சு வணங்குங்க, அதை வழிபாட்டுக்கு பயன்படுத்துங்க, அபிஷேகம் பண்ணுங்க. முக்கியமாக அன்றைக்கி அன்னதானம் செய்யும்போது 7 ஜென்மத்துடைய பாவங்கள் தோஷங்கள் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க. அவங்களுடைய வாழ்த்துக்களே உங்கள் வாழ்க்கையை மாற்றுமான நிச்சயமாக மாற்றும்.
தைப்பூசத்துக்கு காவடி எப்படி ரொம்ப பிரசித்தியான ஒரு வழிபாடோ அதே மாதிரி மாசி மகத்துக்கு தென் மாவட்டங்களில் காவடி எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு பிரதானமான ஒரு வழிபாடு. இப்போ இந்த காவடி எடுக்கிறதுக்கான தாற்பயம் என்ன அப்படிங்கிறதும் முருக வழிபாடு காவடி இந்த விஷயங்கள் எல்லாம் இல்லை, அது வந்து இடுமன் பூஜை நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்க படைத்தளபதியில் இருக்காங்க. கோரிக்கையை நிறைவேற்றத்துக்கான ஒரு வழிபாட்டு முறையில் முக்கியமான வழிபாட்டு முறை தான் காவடி எடுத்தல்ன்றது. அந்த காலத்துல இந்த இன்னைக்கு நேரத்தில் இல்லை, இந்த விஷயம் வந்து புதுசாக ஒரு வந்த விஷயம் இல்லை. தென் மாவட்ட முழுக்கில் எங்கே இருந்தாலும் இப்போ நீங்கள் மலேசியா, சிங்கப்பூர், வெளிநாட்டு போனாலும் காவடின்றது தனித்துவமான விஷயமாக காப்பாடுறது. உங்களுடைய வேண்டுதல் முக்கியமான பெருசாக ஒன்றும் இல்லையா, முருகப்பெருமானுக்கு நீங்கள் காவடி எடுத்து ஒரு விஷயத்தை வேணும்னா நடந்துடுது. இவ்வளோ தான் விஷயம். இப்போது எனக்கு ஒரு விஷயம் நடக்குது, அப்போ அதை கண்டினியூ பண்ணுறேன், இறைவன்கிட்ட வேண்டுறேன், ஐயா அதை ஜென்ம கடியாக மாற்றுங்க, ஜென்மமாக நான் எடுப்பேன், என்னுடைய பரம்பரையாக எடுப்பேன், நான் உங்களுடைய முருக பக்தராக மாறி உங்கள்கிட்ட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அதுவும் முன்னெல்லாம் சர்ப்பங்களை வச்சு பண்ணுவாங்க. இப்போ தடை பண்ணிட்டாங்க, அது சர்ப்பங்களை வேணாம்னு சொல்லிட்டு. சர்ப்ப கடியே உண்டு, ஆனால் அது உண்மையிலே அற்புதமான விஷயம். அந்த சர்ப்பத்துக்கு தெரியும் அது சாப விமர்சனத்துக்காக வருதுன்னு அது தெரியும். நம்ம போய் அதை பிடிச்சாலும் அது எதுவும் செய்யாது, அது அதுக்கான ஒரு தவமாக நினச்சது வரும். இப்போ சமீபத்தில் தடை செய்யப்பட்டிருக்க இந்த விஷயம், ஆனால் அந்த காலத்தில் சர்வசாதாரணமாக நடக்கக்கூடிய நிகழ்வாக இருந்தது. அப்போ சர்ப்பம் நம்மளை போன்ற ஒரு உயிரினமும் அந்த விஷயத்துக்கு ஆட்பட்டு சரி நானும் வரேன், அந்த சர்ப்ப காவடியாக வரேன்னு சொல்லிட்டு ஒத்துன்னு அற்புதமான விஷயம் தான் அந்த காவடி விஷயம். காவடின்றது சாதாரண விஷயம் இல்லை, ஒரு அதி அற்புதமான நுணுக்கமான விஷயம். நீங்கள் அன்றைக்கி நாளில் பார்த்தீங்கன்னா காவடி மட்டுமே இல்லை, அழகெல்லாம் குத்திக்குவாங்க. அது அந்த ஒரு நாளில் மட்டும் ஏன் அந்த மாதிரி விஷயம் நடக்குதுன்னா, அந்த அமானுஷம் சொல்ல முடியாது. இறை பக்தி முழுமையாக நிறைந்த நாள். நீங்கள் வந்து இறைவன்கிட்ட வந்து உங்கள் உள்ளத்தையும் உடலையும் ஒப்படைக்கும் போது அது எந்த சேதனை ஏற்படுத்துகிற வாய்ப்புகள் இன்றளவும் கிடையாது. முழுசாக ஒப்படைக்கணும். இங்கே ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நியாயமான கோரிக்கை ஒன்று இருக்கணும். முதல்ல நல்ல விஷயம் நியாயமான கோரிக்கை. அனைவரோடும் அன்பு செலுத்தணும். எல்லாமே உடனே சொல்கிறான், அன்பே சிவன் தான் சொல்கிறான். உண்மையாக மன திருப்தியோட அக வழிபாட்டோடு நீங்கள் வந்து முருகப்பெருமானை நினைச்சு வேண்டும் போது அந்த கோரிக்கை நிறைவேறுகிறது. அதான் நீங்கள் லட்சக்கணக்கான மக்கள் திருச்செந்தூர் பயணி போனீங்கன்னா கட்டுக்கடங்காத கூட்டம் ஏன் வருது? வேறு வழி இல்லை. ஏன்னா அவன் கேட்ட வரத்தை முருகப்பெருமான் கொடுக்குறாரு. காவடி எடுத்து வர பக்தர்களுக்கு என்னப்பா சரிப்பா இந்த வரமா ஓகே, ஒரு 6 மாதம் கழிச்சு ஒரு வருஷம் கழிச்சு அவங்க கர்மனுடைய அளவீடை பார்த்து கொடுத்துட்றாரு. இன்னும் சொல்லப்போனால் இது போன்ற வழிபாட்டு முறைகள் மூலியமாக ஒழுக்கம் ஏற்படுது மனிதனுக்கு. நிறைய இடத்துல நான் கண்கூடாக பார்த்துருக்கேன். எங்கள் பகுதியிலலாம் எங்கள் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் வந்து அதுக்கான தேவையான உதவிகளை செய்வாங்க. காவடி போகும்போது அந்த தெருவுக்கு போச்சுன்னு வச்சுக்கங்களேன், அவங்களுக்கு தேவையான என்னென்ன விஷயங்கள் இருக்குதோ அன்றைக்கி தண்ணி தர்றது, மோர் தர்றது, நீர்மோர் தர்றது, வேறு என்னென்ன உதவிகள் முருக பக்தர்களுக்கு செய்ய முடியுமோ இன்றளவும் நான் கண்கூடாக பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம். இந்த எந்த மதம் சாராமல் எல்லாருமே இது முருகப்பெருமான் வழிபாடு, அவங்களும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கூட வந்து உதவி செய்கிற ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்குது. காலகாலமாக நடக்குது. அந்த மாதிரி முருகப்பெருமான் கேட்ட இடத்தை கொடுப்பார்னா கொடுப்பார், கொடுத்து கொண்டு தான் இருப்பார். கலியுக தெய்வம், கண்கண்ட தெய்வம். அதில் காவடின்றது ஒரு அங்கம். இறை வழிபாட்டில் முருகப்பெருமானுக்கார ஒரு அங்கம். கந்த சஷ்டி கவடி படிப்பது, நீங்கள் வேல்மாறல் படிப்பது, அவருக்காக செவ்வாய்க்கிழமை விரதம் இருப்பது, தோரம்பருப்பை தானம் செய்வது, தோரம்பருப்பால் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி கொடுக்கறது, இது எல்லாமே முருகனுக்கு உகந்த விஷயங்களை செய்யும்போது அவருடைய பக்திக்கு உட்பட்டு உள்ளே போகும்போது கொஞ்சம் லேசாக அவங்கள பார்த்து கண் திறக்கிற வாய்ப்பாக முருகப்பெருமான் அமைவார். அதன் மூலியமாக உங்கள் கோரிக்கை நிறைவேற்படும் தான் தாற்பயம். தொடர்ந்து செய்யுங்க, நன்மையான விஷயம் கண்டிப்பாக நடந்தே தீரும். மாசிமக பெருந்திருவிழா அந்த பெருநாளை வந்து நிறைய விஷயங்களோட எங்களோடு பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். Satyabama Institute of Science and Technology, admissions open. MCR Pure Cotton Club, formals and casual shirts.